பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாம நம்மை ஆஸ்வத்து காப்பதாக. ஆமேன். இந்த ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் தமிழிசை வழிபாட்டுக்கு ஆதாரமாகவும் கீர்த்தனையிலே 2வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை எண் 2. ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்கு அளித்த அளவிலாத கிருபை பெரிதளவோ அனுதின ஜீவியத்தில். கீர்த்தனை எண் 2 நாம் பாடுவோம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமாவே என் முழு உள்ளமே ஒரு அற்புத தேவனாயே ஸ்தோத்திரே. போங்கிடுதே உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லாமே. அல்லேலூயா. போங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லாமே. கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்திரே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. படகிலே படுத்து உறங்கினாலோ, புயல் அடைத்து கவிழ்ந்தாலோ, கடலையும் காற்றையும் அடக்கி என்னை காத்தாரே. அல்லேலூயா. ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்திரே. பொங்கிடுதே உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் வாழ்வோம். ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்திரே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். விசேஷமாக நம்ம இந்திய தேசத்தினுடைய குடியரசு நாள், இந்த நாளிலே கர்த்தர் நம்ம தேசத்தின் மீது சுபிட்சத்தை ஆசீர்வாதத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி, இந்த ஆலய ஆராதனையிலே ஆண்டவராக உமது கிருபை கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி, அவருடைய பரிசுத்த பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும் என்று சொல்லி, நம்மை ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் மன்றாடுவோம். திரியேக பராமராக கர்த்தாவே, தேவனுடைய மேய்ச்சல் ஆடுகளும் பிள்ளைகளுமாக நாங்கள் உம்மை வணங்கி போற்றி உமது திருவார்த்தை கேட்டு இருந்து கிருபையும் ஆசீர்வாதத்தை பெறும்படி இங்கே நாங்கள் ஒருமித்த குடும்பங்களாக கூடி வந்திருக்கின்றோம். கர்த்தாவே, நாங்கள் உமது திருவார்த்தை ஆவலோடு கேட்பது மட்டுமல்லாமல் அதன் மூலமாக ஆத்துமத்திலே புதிய பலத்தை பெற்று எங்களுடைய வாழ்க்கை உமது திருநாமம் மகிமைப்படுத்தும்படியாய்
பரிசுத்தாவினை கொண்டு எங்களுக்கு உதவி செய்யணுமாங்களா? அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமேன். இந்த நாளிலே மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம், அது ஞான சங்கீதம் புத்தகம் 67வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 67. தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோட மகிழ கடவர்கள். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. பூமி தன் பலனை தரும். தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். சேர்ந்து வாசிப்போம். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியின் எல்லை எங்கெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானுக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இப்போது எப்போதுமான சதா காலங்கள் இருக்கிறபடியே. ஆமேன். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக தேவாராதன முறைமைக்கு ஆரம்பமாக கீர்த்தனையிலே 10வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை எண் 10. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்த 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 என தூதர் பாடிடும் துணி கேட்குது. 10வது கீர்த்தனை. கருத்துடன் பாடிடுவே, வேளாயும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்குதே. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையோ ரட்சிப்புமானா. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையோ ரட்சிப்புமானா. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன், என்றோ மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன், என்றோ மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாமோ ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. ஜீவனுள்ள நாளெல்லாமோ ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. எனக்கு எதிராயோ பாளையம் இறங்கி என் மேலோர் யுத்தம் வந்தாலோ, எனக்கு எதிராயோ பாளையம் இறங்கி என் மேலோர் யுத்தம் வந்தாலோ, பயப்பாடேன் எதிராளி நிமித்தமாய் செவையான பாதையில் நடத்திடுவார். பயப்பாடேன் எதிராளி நிமித்தமாய் செவையான பாதையில் நடத்திடுவார். எந்த முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே, எந்த முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே, அவர் முகத்தை தேடுவேனே. கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். அவர் முகத்தை தேடுவேனே. கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர்
கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். எந்த மூலம் இன்று போல திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறினார். எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கென்று மாறார். தமக்கென்று பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். தமக்கென்று பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. தமிழ் இசை ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாக தமிழ் இசைக்கான ஆரம்ப கீதத்தை நாம் மாறி மாறி பாடுவோம். தமிழ் இசைக்கான ஆரம்ப கீதம். என்னை படைத்தார், என்னை மீட்டார், என்னை புனிதனாக்குகிறார். மணக்கினிய கர்த்தரவர் மலரடியை சிரஞ்சூடி தினை பொழுதும் மறவாதே தினம் தினமும் ஸ்தோத்தரிப்பே. இனி துதியே என் வாயை எப்போதும் திறப்புமன்றோ. வாரீரே நோடவரை வாழ்த்திடவே போற்றிடவே. பாரீரே பரன் கருணை பகந்திடுமே திருநாமம். சேரீரோம் கரன் சென்னி அவன் செயலோய் சிந்தித்தே. தாரீரோ வந்தனங்கள் தாம் தயிலோ மேற்கவர்க்கே. படிமீதில் பாவிகட்கு பேரிரக்க பாலிக்கோ. முடிவில்லா கருணை உள்ளா மூற்று நல்லவரென்றே. கடிதனுகி ருசித்திடுமேன் கார்த்தனவாம் மேல் மனதை. அடிவேத்தோர் பாக்கியனே மரணருளை அடைகுவனே. ஆதிபரன் சுதனாவி அகிலமெங்கும் புகழ் பரவோ. ஜோதிபரன் சுடமகிமை சோப்பேற்றே உயர்ந்திடுக. ஆதியிலும் எப்போதும் அவனி எங்கும் எப்போதும் நீதிபர நிவர் மகிமையே நீடூழி நிலை பெறவே. அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய அருளை பெற தகுதியுற்றலாக நாம் நம்முடைய பாவங்களை உணர்ந்து அறிந்து கடவுளுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோமாக.
அவருடைய சகாயத்தையும் கிருபையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள நாம் ஆயக்காரனைப் போல கடவுளே பாவிகளுக்கு இறங்கலும் என்று கெஞ்சி கேட்போம். வாருங்கள். சுவாமி இறங்கோ, சுவாமி இறங்கோ, சுவாமி இறங்கோ, இறங்கோ. கிறிஸ்துவே இறங்கோ, கிறிஸ்துவே இறங்கோ, கிறிஸ்துவே இறங்கோ, இறங்கோ. சுவாமி இறங்கோ, சுவாமி இறங்கோ, சுவாமி இறங்கோ, இறங்கோ. இரக்கமுள்ள கடவுள் பாவிகளாக நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னிக்கின்றார். நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகின்றார். அவருடைய திருப்பெயரை நாம் அனைவரும் எழுதி நின்று கீர்த்தனின் மூலமாக புகழ்ந்து ஸ்தோத்திரிப்போம். வாருங்கள். உன்னத பரனுக்கே மிக மகிமை, உன் சமாதான உலகினில் பெருக, கடவுளின் பிரியமதே என்றென்றோ நிசரமானிடமேல் துலங்க. கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள நித்திய பராபரனே, எங்கள் குறைபாடுகளை இரக்கத்துடன் கண்ணோக்கி உமது வலது கரத்தை நீட்டி எங்களை எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி காப்பாற்றிட வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்தாவியோடு தரிசனம் எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். சுவாமி கிறிஸ்து மகிமை விளங்கின பண்டிகை பின் வரக்கூடிய மூன்றாவது ஞாயிறாக இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதி, நிருப பகுதி, சுவிசேஷ பகுதிகளை வாசிக்க கவனமாக கேட்போம்.
இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதி அது என்னாகமங்களின் புத்தகம் 24வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 17வது வசனம் முடிய. என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. என்னாகமம் 24:10 முதல். அப்பொழுது பாலாக் பிலேயாமின் மேல் கோபம் உண்டவனாகி கையோடே கை தட்டி பிலேயாமை நோக்கி, என் சத்துருக்களை சபிக்க உன்னை அழைத்தனுப்பினேன், நீயோ இந்த 3 முறையும் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தாய், ஆகையால் உன்னிடத்திற்கு ஓடிப்போ, உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன் என்றேன். நீ கண்ம அடையாதபடிக்கு கர்த்தர் தடுத்தார் என்றார். அப்பொழுது பிலேயாம் பாலாக்கை நோக்கி, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் கொடுத்தாலும் நான் என் மனதாய் நன்மையாகிலும் தீமையாகிலும் செய்கிறதற்கு கர்த்தரின் கட்டளையை மீறக்கூடாது, கர்த்தர் சொல்வதையே சொல்வேன் என்று நீர் என்னிடத்தில் அனுப்பின ஸ்தானாதிபதிகளிடத்திலே நான் சொல்லவில்லையோ? இதோ நான் என் ஜனத்திடத்துக்கு போகிறேன், பிற்காலத்திலே இந்த ஜனங்கள் உம்முடைய ஜனங்களுக்கு செய்வது இன்னதென்று உமக்கு தெரிவிப்பேன், வாரும் என்று சொல்லி அவன் தன் வாக்கியத்தை எடுத்து வைத்து, பேயாரின் குமாரன் பிலேயாம் சொல்லுகிறதாவது, தன் கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு உன்னதமானவர் அழித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும் என்பதே. சேர்ந்து சொல்லுவோம். மகிமுள்ள கர்த்தரே தேவரீ பரிசுத்த, வல்லமையுள்ள கர்த்தரே நீ பரிசுத்த, என்றென்றுமுள்ள கர்த்தரே நீ பரிசுத்த. ஆமேன். அந்தபடி அந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கூடிய நிருப பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். அது பரிசுத்த ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 21வது வசனம் முடிய. ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 21 முடிய. ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள், ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதிர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்னி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்பதே. வாசிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாம் இந்த வசனங்கள் என்பது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கு என்று திடமளித்து காப்பாராக. ஆமேன். சாந்த குணமுள்ளோர் பூமியை சுதந்தரிப்பார்கள், சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மென்மேலும் மகிழ்வார்கள், மனிதர்கள் ஏழையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரோடே களி கூறுவார்கள். இந்த நாளுக்குரிய சுவிசேஷ பகுதி அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரை. மத்தேயு 8:1 முதல் 13 வரை. அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான்.
இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தாரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுபவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். பராமனுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நாம் உலகமெங்கிலும் உள்ள சகல கிறிஸ்தவ விசுவாசிகளோடு நாமும் ஒருங்கிணைந்தவர்களாய் நமது விசுவாசத்தை பாடலாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நாம் அறிக்கை செய்வோம். அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் பாடலாக பாடுவோம். உலகும் வாழும் செய்தாலும் கோப்பில் சர்வ வல்லவராய் இலகும் அருளாம் தந்தையாம் எம்பிரானை நான் நம்புகிறேன். அவர் ஒரு பேராமைந்தனுமாய் ஆதி முதலன் கர்த்தனுமாய் தவறிலேசு கிறிஸ்துவையோ சந்ததமேயான் நம்புகிறேன். பரிசுத்த ஆவி அருளதினால் படிமேல் கண்ணி மறியிடமாய் உருவாய் நரரவதாரமாய் உதித்தாரெனவோ நம்புகிறேன். பொந்து பிலாத்ததிபதி நாளில் புகழறு பாடுகளை ஏற்று உந்தோம் சிலுவையில் அறையுண்டு உயிர் விட்டாரென நம்புகிறேன். இறந்து அடங்கே பாதாளம் இறங்கே மூன்றாம் தினமதிலே இறந்தோரிடம் நின்றே உயிரோ எழுந்தாரெனவோ நம்புகிறேன். சந்தத மோட்சம் எழுந்தருளே சர்வ வல்ல பரனான எந்தை தன் வல பாரிசமே இருக்கின்றாரென நம்புகிறேன். உயிருள்ளோரை மரித்தோரை உத்தம நியாயம்
தீர்த்திடவே ஜெயமாய் திரும்ப வருவாரென சிந்தையார நம்புகிறேன். பரிசுத்த ஆவியை நம்புகிறேன். பரிசுத்தமா பொது சபையோ பரிசுத்தகளின் ஐக்கியமோ பரிவாயுண்டென நம்புகிறேன். பாவ மன்னிப்புடனெனவோ மரித்தோர் உயிர்த்தெழுவாரெனவோ ஓவானித்திய ஜீவனுமே உடனெனவும் நான் நம்புகிறேன். ஆமென். நாம் பாடலாக பாடி அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்திலே நமது மரணமட்ட நிலையத்திற்கு எல்லாம் உள்ள தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியான வேலை இது. கடந்த நாட்களே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்துக்கூடிய ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக, இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை காணக்கூடிய அருமையான மக்களுக்காக, பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக, திருமண நாட்களை காணக்கூடியவர்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். விசேஷமாக நேற்று தினத்திலே அருமையான பேர பிள்ளைகளுடைய பிறந்த நாள் கர்த்தர் சீரும் சிறப்புமாக ஆசீர்வதித்து கொடுத்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக அடிய 4வது புத்தகத்தை எழுதி வெளியிடுவதற்கு உதவி செய்தார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் விதமாக கீர்த்தனையிலே 6வது கீர்த்தனை, தோத்திரம் இயேசு சுவாமி உமக்கென்றும் தோத்திரம் இயேசு சுவாமி, தோத்திரம் செய்கிறோம் நின் அடியார் திருநாமத்தின் ஆதரவில். 6வது கீர்த்தனையை நாம் ஜெபநிலை என்று பாடுவோம். தோத்திரம் இயேசு சுவாமி உமக்கென்றும் தோத்திரம் இயேசு சுவாமி, தோத்திரம் இயேசு சுவாமி உமக்கென்றும் தோத்திரம் இயேசு சுவாமி, சோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் நாமத்தின் ஆதரவில், தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் நாமத்தின் ஆதரவில். இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தோத்திரம் இயேசு சுவாமி உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி, தோத்திரம் இயேசு சுவாமி உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி, தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் நாமத்தின் ஆதரவில், தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் நாமத்தின் ஆதரவில். துதியில் மத்தியில் வாசமாக இருக்கக்கூடிய ஜீவனுள்ள பரமத்தகப்பனே, ஒருவராய் அநேக அதிசயங்கள் அற்புதம் செய்து வழி நடத்தக்கூடியவரே, ஒருவரும் சேரக்கூடாத வெளிச்சத்தில் வாசமாக இருந்து எங்களை ஆளுகை செய்யக்கூடிய உமது கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் கருவிலையை போல பாதுகாத்து ஆண்டவராக நீதாமே உமது கிருபையை தேடி மீண்டுமாக நாங்கள் வருவதற்கு உதவி செய்ததற்கு தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை காணக்கூடிய ஒவ்வொரு மக்களும் அதை காத்தில் ஒப்படுக்கின்றோம். அருமையான சிறு பிள்ளைகளையும், வாலிபர்களையும், குடும்பஸ்தர்களையும், வயதான மக்களையும் ஆண்டவராக நம்மை தொட்டு அரவணைத்து ஆஸ்வதிக்க வேண்டுமா கேட்க. விசேஷமாக திருமண நாட்களை காணக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் அது கிருபை தாங்கட்டும், வழி நடத்தும், பாதுகாப்பியாரலும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே நேற்று தினத்திலே அருமையான பேர பிள்ளைகள் கெரன் கெலிட்டாவுடைய 1வது பிறந்த நாளை சீரும் சிறப்புமாக செய்து வழி நடத்தினரே நன்றி செலுத்துகிறோம். அடியனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஞானத்தின் நிமித்தமாக
ஆண்டவராக நீதாமே 4வது புத்தகத்தை வெளியிட்டு ஆண்டவராக நீதாமே அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதம் உள்ளதாய் மாற்றி தந்தீரே, நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவராக மீது கிருபை தாங்கட்டும், வழி நடத்தும். விசேஷமாக அருமையான குழந்தைகள் ஈயனுக்காக ரேயனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான பிள்ளைகளின் ஆசுவத்திலும், அருமையான பெற்றோர்களை ஆசுவத்திலும், பெற்றோர்களுடைய பெற்றோர்களை ஆசுவத்திலும் ஆண்டவராக நீதாமே உமது கிருபை கூட இருந்து விசேஷமாக அருமையான குழந்தைகள் கெசியாவுக்காக, ஜோகனுக்காக, சூசனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான குடும்பத்து மக்களை ஆண்டவராக நீதாமே உமது கருத்துக்கள் பாதுகாத்தலும், அருமையான குழந்தை நேயனையும் உமது கருத்தில் ஒப்படுகிறோம். நேயனுடைய குடும்பத்தை நீ ஆசுவதித்தலும், அவருடைய அருமையான பெற்றோர்களுக்கு நீ ஆசுவதி தந்தலும். விசேஷமாக சச்சிதானந்தம் அவருடைய குடும்பத்துக்காக, அவருடைய மனைவிக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய பேர பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அந்த ஆசுவத்திற்காக அவளை தாங்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஆன்லைன் சர்வீஸில் பங்கு பெறக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தினுடைய சிறு பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே இந்த கொள்ளை நோய்களிலிருந்து, வியாதிகளிலிருந்து ஒருபோதும் அவர்களை பாதுகாத்து ஆண்டவராக நீதாமே தீமை அணுகாதபடி உமது கரம் அவர்களோடு கூட இருக்க வேண்டுமா கேட்கிறோம். விசேஷமாக வயதான மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தன்ராஜ் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சரீரத்தில் ஜீவன் சுகம்பலத்தை தந்தலும். டேனியல் தங்கப்பிரகாசத்துக்காக, நேசகுமாரி அம்மாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது கிருபையினுடைய ஆசீர்வாதம் அவர்களோடு கூட தங்கியிருக்கட்டும். பாப் லாசரஸ் ஆசீர்வாதத்திலும் நல்ல சரீரத்தில் சுகத்தை பலத்தை தந்தலும். எல்லாவற்றுக்கும் மேலாக டாக்டர் கனகராஜுக்காக, ஜெயின் கனகராஜுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான குடும்பத்து மக்களை ஆசீர்வாதத்திலும், ரெவரண்ட் சாம்வி ஐயாசாமி அவருடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்திலும் நல்ல ஞானத்தை கொடுத்து பள்ளிக்கூடத்தை நிர்வகிப்பதற்கு உமது கிருபை தாங்கட்டும். டாக்டர் ஜெயபாலுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான குடும்பத்தை நீ பாதுகாத்தலும். அருமையான தாயார் பாக்கியன் ஜேம்ஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்த ஆன்லைனில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வயதான மக்களும் அது கருத்தில் ஒப்படுகிறோம். ஆண்டவராக உமது கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். சரீரத்தில் சுகவீனமாக இருக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான தாயார் ராஜகுமாரி விமலநாதுக்காக வேண்டிக் கொள்கிறோம். நீ கொடுக்க சுகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பாதுகாத்தலும். மங்களம் வில்லியம்ஸ்க்காகவும் லதா ஃபெனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து உமது கரம் அவளை தொட்டு சுகமாக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக அருமையான சகோதரர் ஜே நெல்சனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது ஆஸ்வாத்திரை கரம் அவரோடு கூட இருக்கட்டும். பரிபூர்ணமான சுகத்தை பெற்று ஆண்டவராக உமக்கு ஆண்டவராக நீதாமே நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறானே, அதே போல உம்மை விவரித்து உமது அதிசயங்களை சொல்லும்படியான ஒரு வாழ்க்கையை அவருக்கு தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக நீதாமே அருமையான குழந்தை சகரியா பாலுக்காக வேண்டிக் கொள்வோம். அது கிருபை தாங்கட்டும். ஞான செல்வ மாணிக்கத்துக்காக வேண்டிக் கொள்வோம். கால்களுக்கு பலத்தை தாரும். அருமையான சகோதரர் சுரேந்திரனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக உமது கரம் அவரோடு கூட இருந்து ஆண்டவராக நீதாமே இருதயத்துடைய செயல்பாடுகள் சரியாய் செயல்படுவதற்கு உமது கிருபை தாங்கட்டும். கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய ஒவ்வொரு மக்களும் அதை கத்த ஒப்படுகிறோம். ஆண்டவராக நீதாமே நிறைவான ஆசுவாத்தி ஒவ்வொருவருக்கும் தந்து எல்லாவற்றுக்கும் மேலாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஆற்றுவார் தேற்றுவார் இல்லாமல் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களும் அதை கத்த ஒப்புகிறோம். ஆண்டவராக இந்த கரம் அவளோடு கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்துவாங்க. அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி, ஆமீன். கர்த்தர் உங்கள் போக்கையும் உங்கள் வரத்தையும் இது முதல் கொண்டு என்னென்னைக்கு ஆசுவத்து காப்பாராக, ஆமீன். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக கீர்த்தனையிலே 33வது கீர்த்தனையை நாம் பாடுவோம். கீர்த்தனை 33 பாடும்போது அருளுரைக்கென்று நம்ம ஆயத்தம் செய்து கொள்வோம். நம்பி வந்தேன் ஏசையா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. 33வது கீர்த்தனை பாடும்போது அருளுரைக்கென்று நம்ம ஆயத்தம் செய்து கொள்வோம். நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் ஏசையா, நான் நம்பி வந்தேனே. தம்பிரான் ஒருவனே தந்தாவே
திவ்ய சரணம் 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 ஐயா நான் நம்பி வந்தேனே. நாதரே கிருபைக்கோ வீணானே சிறுமைதே அதிநலமிகு உனதிரு திருவடி அருளே நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா நான் நம்பி வந்தேனே. பாவியே பாவியே கோவியே கோவியே கணபரிவுடன் அருள் புரிய விடாதே நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் ஏசையா நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா நான் நம்பி வந்தேனே. ஆதியோரமே பாதுகாலமே உனதடிமைகள் படு துயர் அவதிகள் மேத்த நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா நான் நம்பி வந்தேனே. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய தியான பகுதி ஒருவரை வாசிக்க கவனமாய் கேட்போம். அது ஆதியாகமம் புத்தகம் 15ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள். ஆதியாகமம் 15 முதல் 6 வசனங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர் அபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு அபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனாக இருக்கிறானே என்றான். பின்னும் அபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்றான். அப்போது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்பது. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே, பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. இம்மண்டலம் முழுவதையோ ஓமாவியால் நிரப்பிவிடோ. இம்மண்டலம் முழுவதையோ ஓமாவியால் நிரப்பிவிடோ. அனுப்பியே தாரும் பரிசுத்த அக்கினி, அனுப்பியே தாரும் பரிசுத்த ஆவி, அந்தகாரத்தை நீக்கிவிடோ, அந்தகாரத்தை நீக்கிவிடோ.
பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பேயின் சக்தி தகர்த்திடவே நோயின் சாபமகற்றிடவே பேயின் சக்தி தகர்த்திடவே நோயின் சாபமகற்றிடவே வல்லமை தாரும் பெலமோ மாருளும் வல்லமை தாரும் பெலன் அருள் வாரம் தந்தெம்மை அபிஷேகியோ வாரம் தந்தெம்மை அபிஷேகியோ. பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பரலோகத்தின் அதிபதியே பரலோகத்தின் பலகணிகள் பரலோகத்தின் அதிபதியே பரலோகத்தின் பலகணிகள் திறந்தே கொட்டிடும் கிருபை சொரியோ திறந்தே கொட்டிடும் கிருபை சொறி திருப்தி பாடுத்தி அனுப்போ எம்மை திருப்தி பாடுத்தி அனுப்போ. பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. வாரும் பரிசுத்த ஆவியானவரை உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பி அன்பின் தீயை மூட்டியுள்ளோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குடிச்சதுக்கு தேவரே எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்த மக்களுடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பான விசுவாசிகளே, திரும்பவுமா கிறிஸ்து மகிமை விளங்கின பண்டிகை பின்வரக்கூடிய 3வது ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் வந்திருக்கின்றோம். இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய தியான பகுதி இப்போ சற்று நேரத்துக்கு முன்பாக வாசிக்கேட்ட ஆதியாகமம் புத்தகம் 15வது அதிகாரத்திலிருந்து முதல் 6 வசனத்தை நம்ம வாசித்தோம். இந்த 6 வசனங்களிலே கர்த்தர் ஆபிரகாமை எவ்வாறாக ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். ஃபியர் நாட் ஆபிரகாம், ஐ ஆம் யுவர் ஷீல்டு, யுவர் ரிவார்ட் ஷால் பி வெரி கிரேட். இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்பாக 15வது அதிகாரத்துடைய முதல் எழுத்து வார்த்தை என்னன்னா, இந்த காரியங்கள் முடிந்த பின்பு, நடந்து முடிந்த பின்பு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தை உண்டாக்கி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு. எந்த காரியங்கள்? அப்ப ஏதோ ஒன்று நடந்திருக்குல்ல, ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி மேலே பார்த்தா அங்கு சோதமின் ராஜா ஆபிரகாமை பார்த்து, பா எனக்கு மக்கள் நிறைய கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க, ஐஸ்வர்யத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க, நீ உனக்கு வேண்டியதை எடுத்துட்டு போ, உனக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துட்டு போ என்று சொல்கின்றான். ஆனா ஆபிரகாம் என்ன செய்யறான்னா 22வது வசனம், 14வது அதிகாரம் 22வது வசனம், அதுக்கு ஆபிரகாம் சோதமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமே
ஐஸ்வர்யனாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சின் வாரை ஆகிலும் உனக்கு உண்டானவைகள் யாதொன்றை ஆகிலும் எடுத்துக்கொள்ளேன். கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கார். அது ஆதியாகமம் புத்தகம் 12வது அதிகாரத்தில், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாளைக்கு உன்கிட்ட இருந்து ஒன்று எடுத்துட்டு போனா நீ என்ன சொல்வ? என்னாலதாங்க இப்போ அவன் பெரிய ஆள் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லுவ. வேண்டாம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின உன்னதமான தேவனுடைய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த ஆனேர், எஸ்கோல், மம்ரே என்னும் புருஷருடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும். இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் என்றான். இப்ப படிக்கணும் 15வது அதிகாரம் முதல் வருஷம். இந்த காரியங்களாம் நடந்த பின்பு ராஜா எடுத்துக்கோன்றான், இவன் வேணான்றான். இதுக்கு பிறகு கர்த்தர் சொல்றார், திரும்பி 7 விதமான ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். சோதோமின் ராஜா ஆபிரகாம் கூறுவது, ஜனங்கள் எனக்கு தந்த பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும், எனக்கு அது வேண்டாம். நீதான் என்னை பெரியவனாக்கணும்னு சொல்லக்கூடாது ஒரு நாளும். முதல் காரியம் சொல்லுகிறது, பயப்படாதே ஆபிரகாமே. ஏன் சொன்னா, நான் தான் உன்னை அழைச்சேன், நான் தான் உன்னை கூப்பிட்டேன், வாப்பான்னு சொன்னேன். அந்த 7 ஆசீர்வாதங்கள் என்னன்னு சொன்னா, ஆதியாகமம் புத்தகம் 12வது அதிகாரம் 2-3 வசனத்துல வாசித்தா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். இங்க ஜாதினா ஜனம் என்று சொல்லி அர்த்தம். பெரிய ஜனமாக மாற்றுவேன். நம்ம பாருங்க, ஜாதியெல்லாம் கடவுளே சொல்லியிருக்காரு, ஆபிரகாமை ஜாதி ஆக்குவேன்னு. இங்க ஜாதினா நேஷன் என்று சொல்லி ஆங்கில வேதத்தில் வரும். ஜனமாக்குவேன். 2வது காரியம், உன்னை ஆசீர்வதிப்பேன். 3வது, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். 4வது, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். 5வது காரியம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். 6வது காரியம், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். 7வது, பூமியில் உள்ள வம்சமெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், ஆகவே நீ பயப்படாது. இந்த 7 ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தர் அபிராமை ஆசீர்வதித்து ஆபிரகாம் என்று சொல்லி மாற்றுகிறார் என்று சொன்னா, இன்று தேவனுடைய பிள்ளையே நீ பயப்படாதே. நீங்க நிறைய பயங்கள் இருக்கு. என்ன பயம்? ஒரு சவுல் உன்னை வேட்டையாடுகிறான் என்று சொன்னா நீ பயப்படாத. தாவீது பயப்படல. 1 சாமுவேல் புத்தகம் 24வது அதிகாரம் 11வது வசனம், ஒரு சவுல் உன்னை வேட்டையாடுகிறான் என்று சொன்னா பயப்படாது. 2வது காரியம், ஒரு அகிதோப்பேல் உனக்கு துரோகம் பண்றானா, 2 சாமுவேல் 17வது அதிகாரம் 1-3 23வது வசனம், நீ பயப்படாத. உனக்கு துரோகம் பண்றவனை பத்தி நீ கவலைப்படாத. உன்னை வேட்டையாடி பிடிக்கணும்னு நினைக்கிறான் பார், பயப்படாத. ஒரு கோராக உனக்கு விரோதமா எழும்புகிறானா, பயப்படாத. உனக்கு விரோதமா எழும்பு யாரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்ல. என்னாகும் புத்தகம் 16வது அதிகாரம் முதல் 4 வசனங்கள், 31-35 வசனம். ஒரு கோராகு, ஒரு சவுல், ஒரு அகிதோப்பேல், ஒரு கோராகு, ஒரு ஆமான் உனக்கு விரோதமாக சதி செய்கிறானா, ராத்திரில சதி செய்கிறானா. எஸ்தர் எழுதின புத்தகம் 7வது அதிகாரம் 9-10 வசனங்கள். பயப்படாத. நியாயாதிபதிகள் புத்தகம் 16வது அதிகாரம் 13-17, ஒரு தெளிலால் உனக்கு வலை விரிக்கின்றாளா, பயப்படாத, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கின்றார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு ஆகாப் உன்னை பழி வாங்கணும்னு நினைக்கிறானா, 1 ராஜாக்கள் புத்தகம் 18வது அதிகாரம், பயப்படாத. ஒரு யூதாஸ் உன்னை காட்டி கொடுக்கணும்னு பிரயாசப்படுறானா, பயப்படாத. ஒரு ஏரோது உன்னை பரிகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கானா, பயப்படாத. தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு எந்த சவுல் வேட்டையாடினாலும் சரி, எந்த அகிதோபேல் உனக்கு விரோதமாக துரோகம் செய்தாலும் சரி, எந்த கோராக உனக்கு விரோதமாக எழுப்பினாலும் சரி, எந்த ஆமான் உனக்கு எதிராக சதி திட்டம் தீட்டினாலும் சரி, எந்த தெளிலால் உனக்கு வலை விழித்தாலும் சரி, எந்த ஆகாப் உன்னை பழிவாங்க நினைத்தாலும் சரி, எந்த யூதாஸ் உன்னை காட்டி கொடுக்க நினைத்தாலும் சரி, எந்த ஏரோது உன்னை பரிகாசம் பண்ணியிருந்தாலும் நீ கவலைப்படாத. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கின்றார்.
ஒரு கோலியாத் உனக்கு எதிரே வந்து தேவனை நிந்தித்து பெருமை பேசுகிறானா? நீ ஏன் பயப்படுற? ஒரு ஏசேபேல் உன்னை அழித்து போடுவேன் என்று சொல்றாளா? கவலைப்படாத. ஒரு பார்வன் உன்னை பயமுத்தி கொண்டே இருக்கிறானா? மோசே பயமுத்தி கொண்டிருந்ததை போல பயப்படாத. ஒரு தெமேத்திரி உனக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகின்றானா? தேவனுடைய பிள்ளையே, நீ பயப்படாத. ஆபிரகாமுக்கு சொன்ன அதே வார்த்தைகளை தான் கர்த்தர் உனக்கு சொல்ல, நீ பயப்படாத. இரண்டாவது காரியம் சொல்லுகிறது, நான் உனக்கு கேடகம், ஷீல்டு. உபாகமம் புத்தகம் 32வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, கண்மணி போல காப்பார். இந்த கண்ணை பற்றி நான் அதிகமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு மண்டை ஓடு, கடினமான மண்டை ஓடு, அதுக்குள்ள ஒரு குழி, அந்த குழிக்குள்ள கண்ணு, அந்த கண்ணு சுற்றிலும் வெள்ளை படலம், அதுக்குள்ள ஒரு கருப்பு படலம், அதுக்குள்ள கண்மணி, அது எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு மூடுறதுக்கு திரை போல இமைகள், அந்த இமைக்கு வெளியில சின்ன 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 முடிகள், அவ்வளத்தையும் வச்சுட்டு மேலே சன்ஷைட் வைக்கிற மாதிரி இந்த புருவம், அந்த புருவத்தில் ஏதாவது வந்துடும்ன்றதுக்காக அது மேலே கொஞ்சம் முடி, இவ்வளோத்தையும் வைத்து கொண்டு கர்த்தர் உன்னை அருமையாய் பாதுகாத்திருக்காருன்னு சொன்னா, ஒரு கண்ணுக்கு இவ்வளோ பாதுகாப்பை கொடுத்திருக்காருன்னு சொன்னா, கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் கண்மணி, நான் உன்னை கண்மணி போல பாதுகாப்பேன். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்கிறான் 17வது சங்கீதம் 8வது வசனம், கண்மணி போல என்னை காத்தருளும். காத்தருளும் கர்த்தாவே. சின்ன பிள்ளைகளுக்கான ஒரு பாடல் உண்டு, கண்மணி போல என்னை காத்தருளும். காப்பாரா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54வது அதிகாரம் 15லிருந்து 17 வசனத்தை வாசித்தா, உனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் கூட்டினா அது என்னால கூடிய கூட்டம் அல்ல, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். எல்லாம் கூடி நின்று பேசி உனக்கு கலகம் பண்ணணும்னு நினைக்கிறானா, அது கர்த்தர் உருவாக்கவில்லை. உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னால் கூடின கூட்டம் அல்ல, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட எந்த ஆயுதமும். ஆயுதம்னாக்கா நாட் வெப்பன்ஸ், பேனா கூட ஒரு ஆயுதம்தான். எழுத்துக்கள் ஆயுதங்கள், சொற்கள் ஆயுதங்கள், இவைகளிலிருந்து கர்த்தர் உனக்கு விரோதமாய், அந்த வசனம் இவ்வாறாக சொல்கிறது, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். அவன் உன்னை குற்றப்படுத்தி உன்னை நிற்கிறான்னு சொன்னா, நீ நியாயஸ்தலத்தில் நிற்கும் போது உனக்கு விரோதமாய் வந்த எல்லா நாவையும் நீ குற்றப்படுத்தி நிறுத்துவாய். அதுதான் வேதவசனம் சொல்கிறது. நீ பயப்படாத ஆபிரகாம், ஆபிரகாமுடைய சந்ததியாக உன்னை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்கிறான். தேவன் பாதுகாக்கக்கூடிய விதம் என்னவென்று சொன்னா, நம்மை சுற்றிலும் வேலி எடுத்து பாதுகாக்கின்றாராம். நம்மை சுற்றிலும் வேலி எடுத்து. யோபுக்கு எழுதின புத்தகம் 1 அதிகாரம் 10வது வசனம், சாத்தான் அதை சொல்றான். நமக்கு தெரியாது, நம்ம சுத்தி பார்த்தா ஒன்றும் இல்லை. ஆனா சாத்தான் சொல்லுவான், யோபையும் அவன் குடும்பத்தாரையும் நீ சுற்றிலும் வேலி எடுத்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றீர். ஆதியாகமம் புத்தகம் 28வது அதிகாரம் 12வது வசனத்திலையும், தானியேல் எழுதின புத்தகம் 3வது அதிகாரம் 28வது வசனத்திலும், கர்த்தர் நீ முத்தரிக்கப்பட்ட திராட்சை தோட்டம், நீரூற்று, கிணறு, அவருடைய கைகளில் அலங்காரமான கிரீடமும் முத்திரை மோதிரமாய் இருக்கின்றாய். கர்த்தர்னோடு கூட இருக்கின்றார். சங்கீதம் புத்தகம் 16வது சங்கீதம் 8வது வசனம் சொல்லுது, கர்த்தர் உன் வலது பக்கத்தில் இருக்க. ஒன்று வேலி அடைக்கின்றார், வேலி அடைச்சிட்டு கர்த்தர் என்ன செய்கிறாராம், உன் வலது பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கின்றாராம், வலது பக்கத்தில். 3வது காரியம், யாத்ரா புத்தகம் 13வது அதிகாரம் 21, 22 வசனத்தை வாசித்தா, கர்த்தர் உனக்கு முன்பாக செல்கின்றார். உனக்கு முன்பாக கர்த்தர் சென்று கொண்டிருக்கின்றார். 4வது காரியம், சங்கீதம் புத்தகம் 32வது சங்கீதம் 8வது வசனம் சொல்லுது, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவார். நீ எப்படி நடக்கணும் என்பதை குறித்து உனக்கு கற்றுக் கொடுப்பார். வேலி அடைக்கின்றார், உன் வலது பக்கத்தில் நிற்கிறார், உனக்கு முன்னாலே செல்கின்றார், உனக்கு வழி என்னன்றது அவர் சொல்கின்றார்.
ஆகவேதான் நான் உனக்கு கேடகம். கேடகம் மட்டும் இல்ல, மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். ரிவார்ட் ஷால் பி வெரி கிரேட். மகா பெரிய பலன். இப்போ இந்த ஆபிரகாம் என்ன செய்யறாருன்னா ஒரு காரியம் சொல்றார். என்ன சொல்றாருன்னு சொன்னா, வசனத்தை வாசித்தா, அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிரகாம், தேவரே எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்போது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்கள் என்ன கூட உன்னாலே கூடுமானால் அவளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வளோ வண்ணமாய் இருக்கும் என்றார். இங்க என்ன சொல்றார்? ஏன் இதை சொல்றாருன்னு சொன்னா, இஸ்ரவேல்ல இருக்கக்கூடிய இஸ்மவேல நான் உனக்கு கொடுக்கல, அவன் சுதந்திரவாளி இல்லை. ஆனா உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பதற்கென்று நான் கொடுப்பேன். யாரை கொடுப்பேன்? வானத்தை அண்ணாந்து பார். நட்சத்திரத்தை என்ன கொடுமா? எண்ண முடியாதுல்ல. அந்த அளவுக்கு திரளான பிள்ளைகளை தருவேன். எங்க பிள்ளையே இல்லை, இவ்வளோ பிள்ளைங்க எங்கேருந்து வரும்? ரெண்டாவது காரியம் சொல்லுங்க, கடற்கரை மணலை போல தருவேன். மூன்றாவது காரியம், தூளை போல தருவேன். அது எங்கெங்க இருக்கு? இந்த மூன்றுத்தையும் நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகின்றேன். பலன், பெரிய பலன், மகா பெரிய பலன். 13வது அதிகாரம் 16வது வசனம். ஆதியாகமம் 13:16. உன் சந்ததி பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் இந்த பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். தூள், டஸ்ட். இரண்டாவது காரியம் 15வது அதிகாரம் 5வது வசனம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னாலே கூடுமானால் அவளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும். யாரு? வானத்து நட்சத்திரங்கள். மூன்றாவது 22வது அதிகாரம் 17வது வசனம். 22வது அதிகாரம் 17வது வசனம். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்கள் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களுடைய வாசல்களை சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்றும். மணல். 3 காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று வானம், ஒன்று மண்ணு, இன்னொன்று தூள். இப்போ நான் கேட்கிறேன், இந்த 3 சந்ததியும் இருக்கா இன்னைக்கு? ஏன் இந்த 3 காரியத்தை கர்த்தர் சொல்லுகின்றார்? ஒன்று ஆபிரகாம் பிள்ளைகள், ஒன்று வானத்துக்குரியவர்கள், ஒன்று பூமிக்குரியவர்கள், ஒன்று தூளை போல எதற்கும் உதவாதவர்கள். ஆகவேதான் கர்த்தர் சொல்ல, பலன், பெரிய பலன், மகா பெரிய பலனை உனக்கு தருவேன். இந்த தேவ பிள்ளையே, உனக்கு சொத்துக்கள் எவைகள் தெரியுமா? உனக்கு சொத்தாக கொடுத்தது கிறிஸ்துவே உன் சொத்து. கிறிஸ்து உனக்குள் இருந்தா எல்லாவற்றையும். அதனால்தான் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். 2வது காரியம் சொல்லுங்க, நான் இவைகள் எல்லாம் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் விட்டுவிட்டேன். 2வது காரியம், பரிசுத்த வேதாகமம் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய சொத்து. எனக்கு சொத்து இல்லைன்னு சொல்றிய, வேதாகமே உனக்கு ஒரு பெரிய சொத்து. 3வது காரியம், உனக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கின்றாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்கு பெரிய சொத்து. ஆரோக்கியமான விசுவாசத்தை நீ பெற்றிருந்தால் அது உனக்கு சொத்து. உன்னுடைய பரிசுத்தமான ஜீவியம் உன்னுடைய சொத்து.
ஆவியினுடைய வரங்களும் கனிகளும் உன்னுடைய சொத்துக்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அந்த மோட்சம் உனக்கு நிலையான சொத்து. ஆகவேதான் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னதையே உனக்கு சொல்கிறார், பயப்படாத, ஃபியர் நாட், கவலைப்படாத, நான் உனக்கு பெரிய பலனும் உனக்கு சொத்துமாய் இருக்கிறேன். அந்த ஆபிரகாம் பெற்ற ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். விசுவாசத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்க முடியாத இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். உமது கிருபை தாங்கட்டும், வழி நடத்தும். ஆபிரகாமுக்கு நீ கொடுத்த அந்த 7 ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்தலும். ஆண்டவராக நீர்தாமே உன்னை ஆஸ்வதிக்கிறவர்களை ஆஸ்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கின்றீரே. உன் நிமித்தம் உன் வம்சமெல்லாம் ஆஸ்வதிக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றீரே. அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் நாங்கள் பெற்று அனுபவிக்க உதவி செய்தலும். ஆண்டவராக நீர் எங்களுக்கு பெரிய சொத்தாக கொடுக்கப்பட்டிருக்கின்றீர். நாங்கள் பரலோகத்தை எங்களுக்கு சொத்தாக நாங்கள் மதிக்கின்றோம். வேதத்தை எங்கள் சொத்தாக மதிக்கின்றோம். ஆண்டவர் எங்கள் கிருபையிலே நாங்கள் வாழ உதவி செய்தோம். துதி ஸ்தோத்திரம் கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவன் அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியமாசும் வழி நடத்த சதா காலத்திலும் நம் அனைவரோடும் இன்று இருப்பதாக. ஆமேன். அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். வரக்கூடிய இந்த நாளிலே ஆன்லைனில் கர்த்தரை கண்டு ஆராதித்த அனைத்து விசுவாசிகளும் நன்றி. வரக்கூடிய சனிக்கிழமை மாத பிறப்பு அன்று காலை 5:30 மணிக்கு ஆலய ஆராதனை உண்டு. அனைத்து காரியங்களையும் ஜெப சிந்தையோடு கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவராக கீர்த்தனையிலே 47வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை 47. தேன் இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடிய நாடி ஓடிய வருவாய் தினமும் நீ மனமே. இந்த 47வது கீர்த்தனை பாடும்போது நம்மையும் நம் காணிக்கைகளையும் கர்த்தருக்கென்று படைப்போம். இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடிய நாடி ஓடியே வருவார் தினமும் நீ மனமே. தேடி நீ மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. சமதாக கஷ்டத்தையோ தரித்தே அவகாசரதை அறுத்து சாபத்தை தொலைத்தான் காண்டுடன் நீ மனமே. தேடி நீ மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தாவியே உயிரை தாமே இந்தவரா இனமேவிய
அனைத்துனை காப்பான் ஆசைக்குள் நீ மனமே. தேனினி மகிழோம் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பூலோகத்தாரோ மேலோகத்தாரோ புகழ்ந்து போற்றும் நாமம். அதை பூண்டு கொண்டால் தான் பாநகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே. தேடி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. மேலான மகிபம் மேன்மையின் ராஜன் விரும்பும் கருணையாளர். நிக்க சாலவே உவந்து தயவுகள் பெறவே சார்ந்து கொள் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. நாம் படைத்திருக்கூடிய காணிகளுக்காக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். 69வது கீர்த்தனை பாடுவோம். மகனே உன் நெஞ்சு எனக்கு தாராயோ. மகனே உன் நெஞ்சு எனக்கு தாராயோ. மகனே உன் நெஞ்சு எனக்கு தாராயோ. மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. உந்த நாத்துமத்தை நீ படைப்பாயே. உந்த நாத்துமத்தை நீ படைப்பாயே. அதில் ஊக்கமாய் வசிக்க இடம் கொடுப்பாயே. அதில் ஊக்கமாய் வசிக்க இடம் கொடுப்பாயே. மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ. மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ. மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு அளித்த ஆசீர்வாதங்கள் 7ஐயும் எங்களுக்கு தந்து நீ ஆஸ்வதிப்பேன்னு சொன்னவரே. ஆபிரகாம் விசுவாசி தான், அது நீதியாக எண்ணப்பட்டது. அந்தப்படிப்பட்ட விசுவாசத்தை நீர் எங்களுக்கும் தர வேண்டுமாய் கேட்கின்றோம். ஆண்டவராக நீர் எங்களை எந்த அளவாய் ஆஸ்வதிக்கின்றீர், நேசிக்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உமது கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டதே நன்றியுள்ள இருதயத்தோடு காணிக்கைகளாக படைக்கிறோம். ஆண்டவராக நீதாம் இந்த காணிக்கைகளையும் படைத்தவருடைய அருமையான மக்களுடைய இருதயத்துடைய விருப்பங்களை ஏற்றுக்கொண்டு ஆசுவத்தை வழி நடத்துமாய் எல்லாவது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமேன். தொடர்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். ஜெபம். எங்கள் பரலோக பிதாவே, எங்களை மீட்டு கொண்ட அருமை இரட்சகரே, பராபரனே, உலகத்தில் உள்ள நீர் சம்பாதித்த உம்முடைய திருச்சபையை ஆட்கொண்டு கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதியும். முக்கியமாய் உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய திருச்சபைகள் அனைத்தையும் ஆசீர்வதித்தருளும். அனைத்து திருச்சபைகளின் பேராயர்களையும் போதகர்களையும் ஊழியர்களையும் சுவிசேஷகர்களையும் பரிசுத்த ஆவியால் நிரப்பி அவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து பிரயாசங்களையும் கையிட்டு செய்யும் அனைத்து ஊழியங்களையும் வாய்க்க செய்யும். கிராம பகுதியில் செய்யப்படும் ஊழியங்களுக்காகவும் பிற சமயத்து மக்கள் மத்தியில் செய்யப்படும் ஊழியங்களையும் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதியும். நாங்கள் எப்போதும் உண்மையான அன்புள்ளம் கொண்டவர்களாக பிறரை நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று எங்களுக்கு உணர்த்தின ஆண்டவரே, உமது ஊழியத்திற்கு உண்மையோடு தன்னை அர்ப்பணித்து ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்களையும்
அவர்களுக்கு போதனை செய்யக்கூடிய ஆசிரியர்களையும் உமது பரிசுத்த ஆவியினால் அவர்களை நிரப்பி பாடுகளின் மத்தியில் அவர்கள் உம்மை விட்டு விலகாமல் துன்பத்தை ஏற்று ஊழியம் செய்ய கற்பியும். இன்னும் ஊழியர்களை எழுப்பும். ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்களை அழைத்து வாரும். அவர்களும் ஆசீர்வாதத்தை பெறட்டும். எங்கள் உலகத்தில் உள்ள அதிகாரிகள் அவர்களுக்கு வேண்டிய சகல நல் ஆலோசனைகளையும் தந்தருளும். அநீதி என்று செய்யக்கூடியதை அவர்கள் உணர்ந்து நல்லாட்சி நடத்த உதவி செய்தருளும். எங்கள் எல்லா அநீதங்கள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நல்வழிப்படுத்த அவர்கள் எடுக்கும் தீர்மானங்களை ஆசீர்வதித்தருளும். முதலாவது நாங்கள் எங்கள் பாவங்களை விட்டு விலகவும் எப்பொழுதும் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தருளும். எங்கள் அருகில் உள்ள ஏழை மக்கள், வறுமையில் இருப்போர், சரீர சுகமற்று இருப்போர், கர்ப்பவதிகள், மரணப்படுக்கையில் போராடுகிறவர்கள், கடன் பிரச்சனைகள், வேலையின்றி தவிப்போர், உம்மை பின்பற்றினதனால் சிறைச்சாலையில் இருப்போர், இவர்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு சகல ஆறுதலையும் தேறுதலையும் கொடுத்தருளும். பரலோக தகப்பனே, நாங்கள் எப்போதும் பாவம் செய்ய தூண்டப்படும் போது உம்மிடத்தில் இருந்து எந்தவித நன்மையை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்கள் என்று அறிந்து எங்களை மீட்டு கொண்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னித்தருளும். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பெருவெள்ளங்கள், எதிர்பாராமல் ஏற்படும் துன்மரணங்கள், துணிகரமான பாவங்கள் இவைகளுக்கு எங்களை விலக்கி காத்தருளும். பூமி எப்போதும் தன் பலனை கொடுக்கவும் பயிர்கள் செழித்தோங்கி வளரவும் நாங்கள் எங்களுடைய அன்றாட பிழைப்புக்கு வேண்டியதை எங்களுக்கு கொடுத்து எங்களை உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்கள் சந்ததி தழைக்க ஓங்க உதவி செய்ய வேண்டுமாய் எங்களை மீட்டு கொண்ட எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை நாம் பாடலாக பாடி நாம் அறிக்கை செய்வோம். வானகம் வாழ்த்திடும் எங்கள் தந்தாய், வாழ்க உன் திருநாமம். வருகவும் அரசு பெருகவும் விருப்பம், வாழ்க உன் திருநாமம். வானகம் போல வையகம் தனிலும், வாழ்க உன் திருநாமம். தினம் எங்கள் உணவை தயவுடன் தாரும், வாழ்க உன் திருநாமம். பாவங்கள் யாவும் பொறுத்தெம்மையாளும், வாழ்க உன் திருநாமம். பிறர் பிழை நாங்கள் பொறுப்பது போல, வாழ்க உன் திருநாமம். சோதனை நின்றெம்மை விலக்கிய காரும், வாழ்க உன் திருநாமம். தீவினையிருந்தே மீட்டிடவாரும், வாழ்க உன் திருநாமம். ஆட்சியும் ஆற்றலும் அனைத்துள்ள மாண்பும், வாழ்க உன் திருநாமம். என்று போலென்றோம் இறைவனே உமது, வாழ்க உன் திருநாமம். ஆமென் ஆமென் அநாதியாய் ஆமென், வாழ்க உன் திருநாமம். ஆமென் ஆமென் அநாதியாய் ஆமென், வாழ்க உன் திருநாமம். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்னில் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக.
கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. துதி பாடலாக 234 ஞானப்பாட்டை பாடுவோம். கீர்த்தனை 234. அனுக்கிரக வார்த்தையோடு இப்போது அடியாரே அனுப்பும் ஐயா, மனமதில் தயவுறும் மகத்துவ பரனே, வந்தனம் உமக்கானே. 234வது கீர்த்தனை. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியாக திரியேக பராபரனே, உமக்கு இப்போது இனிமேல் என்றென்னைக்கு கனமும் மகிமை உண்டாவதாக. உமது திருவார்த்தையை கேட்ட நாங்கள் நித்தியமான மெய்வாழ்வை பெறுவதற்கு ஏதுவான நற்கணிகளை கொடுக்கும்படி தேவன் எங்களுக்கு துணை செய்தலும். எங்களுடைய போக்கையும் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்னைக்கு காத்து இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு நித்திய ஆசுவாத்திய சமாதானத்தை தந்தல் வேண்டும் என்று பணிந்த மனதோடுமை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதிரு. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே நம் அனைவரோடும் இன்று இருப்பதாக. ஆமீன். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமீன். புராவனுக்கு ஸ்தோத்திரம்.